வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 327.69 கோடி செலவில் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உத்தரப்பிரதேச கும்பமேளாவில் 31 பேர் உயிரிழப்பு, பிரதமர் மோடி இரங்கல். திருத்தப்பட்ட வக்ஃப் வாரிய வரைவு மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல். கும்பமேளாவில் உயிரிழப்பிற்கு மாநில அரசே காரணம், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம். GSLV F-15 100வது ராக்கெட் திட்டம் வெற்றி, விண்ணில் செலுத்தி இஸ்ரோ சாதனை. தமிழகத்தில் 327.69 கோடி செலவில் கட்டப்பட உள்ள புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைத்தார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினத்தில் 8,58,39,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 2 வட்டாட்சியர் அலுவலக கட்டிடங்கள் மற்றும் 7,47,21,000 செலவில் கட்டப்பட்டுள்ள 25 வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்துடன் கூடிய குடியிருப்புகளை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் 327,69 ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள 2,404 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் கைத்தறி மற்றும் கைத்திறன் துணிநூல் மற்றும் கதர்துறை சார்பில் சென்னை எழும்பூரில் 227 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள ஒருங்கிணைந்த வளாகத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். இதனை அடுத்து மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 58,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்கு தளங்கள் உள்ளிட்ட முடிவுற்ற 10 திட்ட பணிகளை திறந்து வைத்தார். உத்தரப்பிரதேச பிரயாக்ராஜில் கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கும்பமேளா திருவிழா நடைபெற்று வருகிறது. இன்று தை அமாவாசை தினத்தை ஒட்டி கோடிக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் 31க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய விழைகிறேன் என்றும், மீட்பு பணிகள் தொடர்பாக முதல்வர் யோகியுடன் தொடர்ந்து கேட்டறிந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திருத்தப்பட்ட வக்ஃப் வாரிய வரைவு மசோதாவிற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 1 வார காலம் உள்ள நிலையில் இன்று வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கான வரைவு அறிக்கையை நாடாளுமன்ற கூட்டுக்குழு தாக்கல் செய்துள்ளது. இந்த வாரியத்தை சீரமைக்க போவதாக கூறி வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை கடந்த ஆண்டு குளிர்கால கூட்டத்தொடரில் ஒன்றிய அரசு மக்களவையில் அறிமுகம் செய்தது. 31 எம்பிக்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு கடந்த 6 மாதங்களாக 34 அமர்வுகளில் தனித்தனியாக விவாதம் நடத்தியது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா மீதான கூட்டுக்குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருத்தப்பட்ட வக்ஃப் வாரிய வரைவு மசோதாவிற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் பாஜக கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் அளித்த அனைத்து திருத்தங்களும் ஏற்கப்பட்டு வரைவு மசோதாவில் திருத்தங்கள் மேற்கொள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அளித்த அனைத்து பரிந்துரைகளும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இறுதி அறிக்கையை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் ஜெகதாம்பிகா வழங்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கும்பமேளாவில் ஏற்பட்டுள்ள உயிரிழப்பிற்கு மாநில அரசே காரணம் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கும்பமேளா திருவிழா நடைபெற்று வருகிறது. இன்று தை அமாவாசை தினத்தை ஒட்டி கோடிக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் 31க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்த உயிரிழப்பிற்கு மாநில அரசு செய்து கொடுத்துள்ள அரைகுறை ஏற்பாடுகளே காரணம் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில், விஐபிக்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பது, நிர்வாகத்தை விட சுய விளம்பரத்தில் அதிக கவனம் செலுத்துவதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஒன்றிய மாநில அரசுகள் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக பக்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து இனி உயிரிழப்புகள் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்.
GSLV F-15 ராக்கெட்டை இஸ்ரோ வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. வானிலை மாறுபாடுகளை கண்காணித்து தகவல் வழங்குவதற்காக இஸ்ரோ சார்பில் இன்சாட் வகையிலான செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. அந்த வகையில் இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டான GSLV F-15 என்ற செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் இருந்து இன்று காலை 6:23 மணிக்கு ஏவப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் தரை, கடல், வான்வெளி போக்குவரத்தை கண்காணித்து பேரிடர் காலங்களில் துல்லியமான தகவலை தெரிவிக்கும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளா நிகழ்ச்சியின் கூட்ட நெரிசலில் சிக்கி 15 பேர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 நதிகளும் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளா நடைபெற்று வருகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த நிகழ்வு ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கி வருகிற பிப்ரவரி 26ஆம் தேதி அன்று முடிவடைய உள்ளது. இந்நிலையில் இன்று தை அமாவாசை தினத்தை ஒட்டி பிரயாக்ராஜில் அமிர்த ஸ்நானம் நடைபெற்று இதில் 10 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்றதால் கூட்ட நெரிசலில் சிக்கி 31 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 70க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது கருங்கல்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வருகிற 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திமுக சார்பில் VC சந்திரகுமாரும், நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதா லட்சுமியும் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் ஈரோடு இடைத்தேர்தலை ஒட்டி அனுமதிக்கப்பட்டதை விட கூடுதல் நேரம் பொதுக்கூட்டம் நடத்தியதாக சீமான் மீது பறக்கும் படை அதிகாரி நவீன் அளித்த புகாரின் பேரில் கருங்கல்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே தேர்தல் விதிகளை மீறி சீமான் செயல்பட்டதாக 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக எம்பிக்கள் கூட்டம் இன்று தொடங்கியது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் இன்று காலை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கியுள்ளது. இக்கூட்டத்தில் 2025-2026 நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட் தொடர்பான ஆலோசனை குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்க உள்ளது. அதன் தொடர்ச்சியாக பிப்ரவரி 1ஆம் தேதி 2025-2026 மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். இது குறித்து திமுக ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். மதுரையில் மாணவிகள், பெண்கள் மீதான பாலியல் முறையீடுகளை கண்காணிக்க போலீஸ் அக்கா திட்டத்தை மாநகர காவல்துறையினர் துவக்கி வைத்துள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் போலீஸ் அக்கா திட்டம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மதுரை காவல் ஆணையர் லோகநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போலீஸ் அக்கா திட்டத்தை துவக்கி வைத்தார். இது குறித்து பேசிய அவர், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையிலும் இந்த திட்டம் மதுரை மாநகரில் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் மதுரையில் உள்ள 230 பள்ளிகள் மற்றும் 33 கல்லூரிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் இதில் புகார் அளிக்கும் மாணவிகள் மற்றும் பெண்களின் புகார்கள் குறித்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். இந்த திட்டத்திற்காக மதுரையில் 95 காவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூரில் தண்ணீர் பாய்ச்சுவதற்கு வயலுக்கு சென்ற விவசாயி மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள கொளத்துப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ஜியாவுதீன். இவர் தெப்பக்குளம் வயல் பகுதியில் நெற்பயிருக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக நேற்று இரவு 8 மணி அளவில் வயலுக்கு சென்றுள்ளார். அப்போது தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த போது மின்சார கம்பி அறுந்து விழுந்ததில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் அவரது உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
இந்த சம்பவம் குறித்து அவர்கள் கூறுகையில், கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக அப்பகுதியில் மின்கம்பிகள் தொங்கிய நிலையில் காணப்படுவதாகவும், இது குறித்து கொளத்துப்பாளையம் மின் உதவி பொறியாளர் சுகுமாரிடம் புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த தாராபுரம் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்த பின்னரே அவர்கள் கலைந்து சென்றனர். திருப்பூரில் சட்டவிரோதமாக தங்கி பனியன் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த 15 வங்கதேச இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வங்கதேசத்தினர் சிலர் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் ஊடுருவி வருவதாக உளவுத்துறை சார்பில் தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் திருப்பூர் மாவட்டத்தில் பனியன் நிறுவனங்களில் வட மாநில தொழிலாளர்கள் போல் பணியாற்றி வந்த 11 வங்கதேச இளைஞர்களை நல்லூர் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல் திருமுருகன் பூண்டி பகுதியில் உள்ள பனியன் நிறுவனங்களில் பணியாற்றி வந்த 4 பேரையும் கைது செய்துள்ளனர். நடப்பாண்டில் மட்டும் 98 வங்கதேச இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட அனைவரிடமும் ஆதார் உள்ளிட்ட எந்த ஆவணமும் இல்லை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு டிரஸ்ட் மூலமாக 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நடமாடும் இரத்த சேகரிப்பு ஆம்புலன்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு ஸ்ரீ சந்திரசேகர் டிரஸ்ட், PKF மற்றும் ஆர்கியான் கெமிக்கல்ஸ் நிறுவனம் மூலம் 42 லட்சம் மதிப்பீட்டில் ஒரே நேரத்தில் 3 கொடையாளர்களிடம் ரத்தம் சேகரிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள நடமாடும் இரத்த சேகரிப்பு ஆம்புலன்ஸ் மயிலாடுதுறை அரசு தலைமை மருத்துவமனையின் சுகாதார இணை இயக்குனர் பானுமதியிடம் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி ஒப்படைத்தார். இந்த வாகனத்தின் மூலம் டெல்டா பகுதி மக்கள் பயன்பெறுவார்கள் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் MLAக்கள், குத்தாலம் கல்யாணம் இரத்த வங்கி மருத்துவ அலுவலர் டாக்டர் அருண் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நெமிலி அருகே வாலிபர் கொலை செய்த வழக்கில் 5 பேரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா உத்தரவிட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த நெல்வாய் கிராமத்தை சேர்ந்த தமிழரசனை முன்விரோத தகராறில் கடந்த 16ஆம் தேதி திருமால்பூரை சேர்ந்த பிரேம் மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொலை செய்துள்ளனர். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தமிழரசன் கடந்த 22ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை அடுத்து நெமிலி போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகள் 5 பேரையும் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட பிரேம்குமார், வெங்கடேசன், சதீஷ்குமார், மணிகண்டன், நவீன் ஆகிய 5 பேரை குண்டர் சட்டத்தில் கைது செய்து விசாரணை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா உத்தரவிட்டுள்ளார். ஆண் குழந்தைகளுக்கும் பெண்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் பாலியல் குற்றங்கள் குறையும் என வீராங்கனை முத்தமிழ் செல்வி அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் நிர்வாகம் சார்பாக காஃபி வித் கலெக்டர் என்ற நிகழ்ச்சி மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவியர்கள் பங்கேற்று மாவட்ட ஆட்சியருடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக எவரெஸ்ட் சிகரம் ஏறி சாதனை படைத்த தமிழ் பெண்மணி முத்தமிழ் செல்வி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு அறிவுரைகளை வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குழந்தைகள் தவறான பாதையில் செல்வதை தவிர்க்க பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளிடையே நட்புறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், பெண் குழந்தைகளுக்கு பாலியல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதைப் போல ஆண் குழந்தைகளுக்கும் பெண்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் பாலியல் குற்றங்கள் குறையும் என தெரிவித்தார். நிறைய பெண் குழந்தைங்க ஹராஸ்மெண்ட்ல பாதிச்சுட்டு இருக்காங்க. இதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம போய் மற்றவங்கள சேஞ்ச் பண்றதை விட்டுட்டு நம்ம கிட்ட இருக்க பிள்ளைங்களை சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் ஆகணும். அதாவது பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் உள்ள பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்ளம் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க சொல்லுவாங்க. அப்போ அதை சரி பண்ண முடியும். ஸோ அந்த பாண்டிங்கே இல்லாமல் அந்த பயம் இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால எல்லாருமே அஸ் அ ஸ்டூடெண்ட்டுமே ஐ மீன் குழந்தைங்களும் பேரண்ட்ஸ் கிட்ட அப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்லியா, பேரண்ட்ஸும் குழந்தைங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். எல்லாருமே பெண் குழந்தைங்க கிட்ட நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஆம்பளைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், பசங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதை
சேஞ்ச் பண்ணிட்டு ஆண் குழந்தைங்க கிட்ட ஏபிசிடி எப்படி போட கற்றுக் கொடுக்குறோமோ அதே மாதிரி குழந்தைகளே பெண்களை வந்து எப்படி நடத்தணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தோன்னா வரப்போகிற ஜென்ரேஷனில் இந்த ஹாராஸ்மெண்ட் அப்படின்ற விஷயம் மாறும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை டீச் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உடனே சூசைட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகாமல் குழந்தைங்க அந்த பாதிப்புலேருந்து தப்பிப்பாங்க. இது ஒரு ஆக்சிடென்ட். இந்த ஹாராஸ்மெண்ட்ன்றது ஒரு ஆக்சிடென்ட். இந்த ஆக்சிடென்ட்காக சூசைட்க்கு போகணுன்ற அவசியம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தெப்ப திருவிழா கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் 10 நாட்கள் தெப்ப திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டும் தெப்ப திருவிழா இன்று காலை 6:45 மணிக்கு மேல் 7:15 மணிக்குள் கொடி ஏற்றத்துடன் தொடங்கியுள்ளது. குறிப்பாக பிப்ரவரி 7ஆம் தேதி காலை தெப்ப உற்சவம் மற்றும் பக்தி உலா நிகழ்ச்சியும் இரவு 8 மணி அளவில் சொக்கநாதர் கோவில் முன்பு சூரசம்ஹாரம் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 60,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 85 ரூபாய் அதிகரித்து 7,595 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 104 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,04,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. டீப்சீக் AI செயலியை சீனா வெளியிட்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் புதிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவுக்காக பல்லாயிரம் கோடிகள் செலவிடப்படும் நிலையில் மலிவான விலையில் அபாரமான திறனுடன் AI செயலியை சீனா நிறுவனம் உருவாக்கி இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த AI தொழில்நுட்பத்தில் பல உலக IT நிறுவனங்கள் அதிக ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. குறிப்பாக அமெரிக்காவை சேர்ந்த ஓபன் AI நிறுவனத்தின் ChatGPT, கூகுளின் ஜெமினி போன்ற முன்னணி AI தொழில்நுட்பங்கள் அதிக பொருட்செலவில் செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் AI தொழில்நுட்பத்தின் மலிவு விலை செயலியை வெளியிட்டு சீனா பல உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இதனை சீனாவின் ஹாங்ஜூ நகரை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி லியாங் வென்பெங் கண்டுபிடித்து டீப்சீக் என்ற நிறுவனத்துடன் இணைந்து டீப்சீக் V3 மற்றும் டீப்சீக் R1 எனும் 2 விதமான AI செயலிகளை வெளியிட்டுள்ளது. இரு செயலிகளும் வெளியான சில நாட்களிலேயே பல மில்லியனரால் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். 327.69 கோடி செலவில் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உத்தரப்பிரதேச கும்பமேளாவில் 31 பேர் உயிரிழப்பு, பிரதமர் மோடி இரங்கல். திருத்தப்பட்ட வக்ஃப் வாரிய வரைவு மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல். கும்பமேளாவில் உயிரிழப்பிற்கு மாநில அரசே காரணம், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம். GSLV F-15 100வது ராக்கெட் திட்டம் வெற்றி, விண்ணில் செலுத்தி இஸ்ரோ சாதனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.